ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கு வருகிற புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் 2024. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நினைக்கிற விஷயம், நீங்கள் ஆசைப்படுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். குரு உங்கள் ராசியிலே இருக்கார். ஏப்ரல் 2024 வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் மேஷத்துலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். கடைசி 8 மாதம் அவர் ரிஷப ராசியில் தான் இருக்க போகிறார். அடுத்து சனி பகவான். சனி உங்கள் ராசிக்கு 11வது இடமான கும்ப ராசியில் உட்காந்துருக்கார். வருஷம் ஃபுல்லாக அவர் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அது அவருக்கு ஆட்சி வீடு, மூல திரிகோண வீடும் கூட. அடுத்து ராகு உங்கள் ராசிக்கு 12வது வீடான மீனமில் உட்காந்துருக்கார். அக்டோபர் 30 தான் அவர் மீனத்துக்கு பயிற்சியானார். அப்படியே ஆப்போசிட்டில் உங்கள் ராசிக்கு 6வது வீடான கன்னியில் கேது பகவான் உட்காந்துருக்கார். இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ்னு வரும்போது இந்த 4 பிளானட்ஸை தான் நம்ம கணக்கில் எடுப்போம். ஏன்னா இவங்க தான் ஒரு ராசியில் 1 வருஷத்துக்கு மேலே இருப்பாங்க. குரு ஒரு ராசியில் 1 வருஷம் இருப்பார். சனி 2.5 வருஷம் இருப்பார். ராகு கேது 1.5 வருஷம் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பிளானட்ஸை மட்டும்தான் நம்ம இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு கணக்கில் எடுத்துப்போம். லெட்ஸ் டூ த ப்ரிடிக்ஷன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட்டு கரியரை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வருஷம். நீங்கள் என்னென்னலாம் மனசில் நினச்சி வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கும். ஒன்று விடாமல். நீங்கள் ப்ரமோஷன் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சேல்ரி இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் கிடைக்கும். உங்கள் சேல்ரியிலேருந்து 20-25% நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பள உயர்வு 20-25% கண்டிப்பாக இருக்கும். இல்லை அதை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பிளானட்ரி பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஒரு உதாரணம் எடுத்துப்போம். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் 20-25% சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் வெளிநாடு போகணும் அப்படின்னும் ஆசைப்பட்றீங்க. உங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரொமோஷனும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த 3மே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பிளானட்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா மேஷ ராசிக்கு 10வது அதிபதியாகவும் 11வது அதிபதியாகவும் வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 11வது இடமான கும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். அது அவருக்கு ஆட்சி வீடு, மூல திரிகோண வீடும் கூட. ஸோ நீங்கள் உங்கள் வேலையில் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி வைப்பார். சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துப்பார். சூரியனை சுற்றி வர்றதுக்கு அவர் 30 வருஷம் எடுத்துப்பார். ஸோ அவர் திரும்ப கும்பத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 30 வருஷம் ஆகும். ஸோ இந்த 2.5 வருஷத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கரியரில் உங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். நீங்கள் ஆனால் எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். ஏன்னா சனி பகவான் உழைக்கிறவங்கள குறிக்கிற கிரகம். உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் பயங்கரமாக உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கு 100% 100 மடங்கு பலன்கள் இருக்கும். முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஐடியில் வேலை செய்கிறவங்களே எடுத்துக்கிட்டேன். பட் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு இப்போது உங்கள் ராசியில் தான் இருக்கார். ஏப்ரல் 2024 வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். ரிஷபம் உங்கள் தன வீடு, தனஸ்தானம். ஸோ தனஸ்தானத்துலேருந்து உங்கள் 10வது வீடை பார்க்குறார் அவர். 10வது வீடு உங்கள் கரியர், உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், உங்கள் ரெக்கக்னேஷன், உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் 10வது வீடு. அவர் உங்கள் 10வது வீடை பார்க்கறனால ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் டாப்பாக இருக்கும். இது நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. ஏப்ரல் வரைக்கும் ஒரு 80 மார்க் உங்கள் கரியருக்கு. ஏப்ரலுக்கு அப்புறம் 95 மார்க், 95 அவுட் ஆஃப் 100 உங்கள் கரியருக்கு. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 மாதத்தில் எடுத்துருங்க. ஆல்ரெடி கடைசி 2 மாதமாக உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இதை நீங்களே உணர்வீங்க. நவம்பர் டிசம்பர்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஏப்ரல் வரைக்குமே நீடிக்குங்க. அப்போது ஏப்ரலுக்கு அப்புறம் பிஸ்னஸ் நல்லா போவாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் பண்ணுற தொழிலில் ஒரு 300-400% ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் அது ஒரு 150% கம்மியாயிடும். அவ்வளோதான். ப்ராஃபிட் இருக்கும் நீங்கள் பண்ணுற தொழிலில். பட் ஆனால் ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதீத நன்மைகள், அதீத ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர 8 மாதம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஒரு 200%, ஒரு 150% அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்குங்க.
குரு உங்கள் ராசியில் இருக்கார். ஏப்ரல் 2024 வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார். குரு வீட்டில் இருக்கும்போது அவருக்கு திக்பலம் கிடைக்கும். அங்கேருந்து உங்கள் 7வது வீட்டை பார்க்குறார். 7வது வீடுனாலே நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ், உங்கள் ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இதெல்லாம் குறிக்கும். அவர் 7வது வீட்டை ரொம்ப பலமாக பார்க்கறதுனால ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸில் 400-500% ப்ராஃபிட் கிடைக்குங்க. அதை தான் நான் அப்படி சொன்னேன். ஏப்ரல் மாதம் குரு உங்கள் ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். ரிஷபராசி உங்கள் தனஸ்தானத்துலேருந்து உங்கள் 7வது வீட்டை பார்க்க மாட்டார். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் கம்மியாகும்னா கம்ப்ளீட்டாக கம்மியாகாது, கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்துட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு 100% கம்மியாகும். அதனால தான் அப்படி சொன்னேன் நான். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். நீங்கள் பெருசாக ஒன்றும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா 7வது வீட்டிலேருந்து குருவோட பார்வை ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் விலகுனாலும் வேறு எந்த பாவிகளோட பார்வையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சனி உங்கள் 7வது வீட்டை பார்க்கல. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேணாம். பிஸ்னஸில் ப்ராஃபிட்ஸ் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வர 8 மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து ஹெல்த் வைஸும் மேஷராசிக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க. உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் இந்த வருஷம். ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் நல்லாயிருக்கு, அடுத்து வர 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு உடல்நிலையில் இப்போது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அது எல்லாமே சரியாயிடும். ஏன்னா குரு பயிற்சி ஏப்ரலில் தான் நடக்குது. குரு உங்கள் ராசியிலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார், உங்கள் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து அவர் உங்கள் 6வது வீட்டையும் 8வது வீட்டையும் பார்க்குறார். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் சரியாயிடும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம். ஸோ ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் கேத்து உங்கள் 6வது வீட்டில் இருக்கார். கேத்து 6வது வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு சில டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸை கொடுப்பார். செரிமான கோளாறை கேத்து 6வது இடத்துல இருக்கும்போது தருவார். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருங்க. கண்டதை சாப்பிடாதீங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. நைட்லலாம் இந்த மாதிரி பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட், பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறு வரும். ஸோ கேத்து 6வது இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தருவார். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கே அது தெரியாது. அவங்க வயிறு ஃபுல்லாக இருக்கும், பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 20-25% அதிகமாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ கேத்து 6வது இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ நீங்கள் ரெகுலராக டயட்டில் இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. மெயினாக உங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். கேத்து 6வது இடத்துல இருக்கும்போது உங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ண வைக்க மாட்டார், உங்களை அதிகமாக சாப்பிட வைப்பார். ஸோ அதனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பார்க்கறனால அந்த இஷ்யூவும் சரியாயிடும். அடுத்து லவ் லைஃப். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒருத்தவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பட் ஆனால் கடைசி 8 மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் பார்ட்னரோட தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் கடைசி 8 மாதத்தில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி உங்கள் 11வது வீட்டிலேருந்து சிம்ம ராசியை பார்க்குறாரு. 11வது வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவர் உங்கள் 5வது வீடான சிம்ம ராசியை பார்க்குறாரு. ஸோ அதனால தான் இந்த நிலமை. கடைசி 8 மாதத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது. ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சனி ஃபஸ்ட்டு 4 மாதத்துலேயும் உங்கள் சிம்ம ராசியை பார்க்குறாரு. பட் ஆனால் குரு உங்கள் ராசியிலேருந்து சிம்ம ராசியை பார்த்துடுறாரு. ஸோ அவர் எல்லா பேட் எஃபெக்ட்ஸையும் நல்லிஃபை பண்ணிடுறார். இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அவர் குறைச்சிருவார். ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் பிரச்சனை இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக மாறாது, வெளியே தெரியாது. சண்டை போட்டாலும் நீங்கள் சமாதானம் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு 4 மாதம். பட் கடைசி 8 மாதத்தில் குரு அவர் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுவார், ரிஷப ராசிக்கு வந்துடுவார். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் போயிடும், சிம்மராசியில் இருக்க ஆஸ்பெக்ட் போயிடும். ஸோ அதனால் உங்கள் சண்டை வெளியே தெரியும், சண்டை பெருசாகும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, கமிட் ஆகணும்னு யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் உங்கள் லக்கை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கடைசி 8 மாதம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க.
அடுத்து பணவரவு. பணவரவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேஷ ராசிக்கு. இந்த வருஷம் உங்கள் வேலை, பணம் இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா சனி உங்கள் 11வது வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். அவர் வந்து உங்கள் 10வது அதிபதி, 11வது அதிபதி. அவர் வந்துட்டு 11வது இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்குங்க. எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது. கேஷ் இன்ஃப்ளோவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. லிக்விட் கேஷ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது உங்கள் வேலையிலேருந்து லாபம் அதிகமாக வரும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். அது உங்கள் தனஸ்தானம். ஆல்ரெடி உங்களுக்கு தனம் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகிடும். ஜூபிட்டர் மீன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத். அவர் இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி விட்ருவார். ஸோ தனஸ்தானத்தில் அவர் வந்து உட்காரும்போது உங்கள் சேவிங்ஸ் அதிகமாகும், நீங்கள் சம்பாதிக்கிறது அதிகமாகும். நீங்கள் செலவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். செலவை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம் இந்த வருஷம். ஸோ சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சேவிங்ஸில் மட்டும் ஒரு கண்ணை வைங்க. உங்கள் எக்ஸ்பென்சஸில் மட்டும் ஒரு கண்ணை வைங்க. அதாவது உங்கள் செலவில் கொஞ்சம் கண்ணை வைங்க. வர காசை செலவு பண்ணிடாதீங்க. ரிஷபம் ஒரு ஸ்திர வீடு, நிலையான வீடு. ஸோ நிலையாக உங்களுக்கு தனம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம். அதுவும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஸ்டடி இன்கம் வந்துகிட்டே இருக்கும். கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது லிக்விட் கேஷில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ பண வரவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேஷ ராசிக்கு டாப் கியரில் போவீங்க. எல்லா ராசியும் அடித்து தூக்கிட்டு டாப் கியரில் போவீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த வருஷம். அடுத்து கல்வி. தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, அதாவது +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்தவித தடங்களும் கிடையாது. உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வரும். உங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களோட ரிசல்ட்ஸை பார்த்து. ஸோ தொடக்க கல்வி படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வருஷம். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, பிஜி, பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது தீசிஸ் இல்லைனா ஒயிட் பேப்பர் இல்லைனா ஏதாவது ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் முடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா குரு உங்கள் 9வது வீட்டை பார்க்குறார் ராசியிலேருந்து. ஸோ திஸ் வில் பி ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 months. ஸோ அந்த பீரியடை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வர 8 மாதம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஏன்னா குரு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார், உங்கள் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அப்போ அந்த பார்வை போயிடும். ஸோ அதனால் ஒரு சில தடங்கல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களோட படிப்பில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது ஒரு மனக்குழப்பம், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் கடைசி 8 மாதத்தில். ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். உங்கள் பிஜி டிகிரி முடிக்கணும், பிஹெச்டி பண்ணியே இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் கடைசி 8 மாதத்தில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டைம் நல்லா இருக்கவே இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு தீசிஸ் இல்லை ரிசர்ச் ஒர்க் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, அதை முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் டைம் நல்லா இருக்கும்போதே அதை முடிச்சிருங்க. ஸோ தட் யூ கேன் பி ஃப்ரீ. இல்லை எனக்கு வந்து செகண்ட் இயர் வந்துட்டு ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். அண்ட் அதே மாதிரி அப்ராடில் போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து யூஜி முடிச்சிட்டிங்க, அதாவது ஒரு டிகிரி வச்சுருக்கீங்க, இன்னொரு டிகிரி மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதை வெளிநாட்டில் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துலேயே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிடணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் அடுத்த 8 மாதத்துலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அடுத்த 8 மாதமும் நல்லாயிருக்கு. ஏன்னா ராகு உங்கள் 12வது இடத்துல உட்காந்துருக்காரு ராசிக்கு. ஸோ ராகு மீன்ஸ் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரினில் போய் படிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது 2024 பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினச்சா நீங்கள் அதை பண்ணலாம். அடுத்து மேரேஜ். சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி குரு பலன் வந்துடுச்சு. ஸோ அலைன்ஸ் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது ஏப்ரல் மாதத்துக்குள்ளே. ஸோ நல்ல வரன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசியிலேருந்து 7வது இடத்த பார்க்குறார். 7th ஹவுஸ் மீனிங் மேரேஜ், மேரிட் லைஃப் எக்ஸட்ரா. ஸோ மேரிட் கப்புள்ஸ்க்குமே வந்துட்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் டைம். அப்போது ஏப்ரலுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 7வது வீட்டில் குருவோட பார்வை விழுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுது ஏப்ரல் மாதம் வரைக்கும். ஸோ அது ஒரு நல்ல பீரியட். ஸோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த பார்வை விலகிடும். ஸோ ஸ்டில் 7th ஹவுஸில் எந்தவித கெட்ட பார்வையும் கிடையாது. சனியோ இல்லை வேறு யாரோ வந்து பார்க்கல. மெயினாக சனி வந்துட்டு உங்கள் 7வது வீட்டை பார்க்கல. அவர் உங்கள் 11வது வீட்டில் தான் இருக்கார். வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ எந்த பேட் அஃப்ளிக்ஷனும் கிடையாது 7வது வீட்டுக்கு. ஸோ உங்கள் சொந்த ஹாரோஸ்கோப்பில் எந்த தசாபுத்திலாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கடைசி 8 மாதத்துலேயும் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். மெயினாக தசாபுக்தி தான் மெயின். இது வந்து டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிற ப்ரிடிக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குரு பலன் ஆல்ரெடி உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் த குட் டைம். அண்ட் மேரிட் கப்புள்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த 8 மாதத்துக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாக வராது. பெருசாக ஸ்மூத்தாக போகும் லைஃப். அடுத்து பயணம், சிறுதூர பயணம். காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்க, வீக்கெண்ட் ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்க, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறது வீக்கெண்டு, இல்லைனா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகிறது. ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. எந்தவித அஃப்ளிக்ஷனும் கிடையாது உங்கள் 3வது வீட்டுக்கு. ஸோ சிறுதூர பயணமில் எந்த பிரச்சனையும் கிடையாது 2024. அடுத்து நெடுந்தூர பயணம், வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க. இப்போது டிசம்பர் கடைசி ஆகுது. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரை நீங்கள் வந்து வெளிநாட்டில் கொண்டாடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட அப்ராட் போகிறீங்க. போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா குரு உங்கள் 9வது வீட்டை பார்க்குறார். டிசம்பர்லேயும் பார்த்துட்ருக்கார். ஸோ ஜான்வரிலேயும் பார்க்குறார். ஏப்ரல் வரைக்குமே அவருக்கு அந்த பார்வை இருக்குது. ஸோ ஏப்ரல் வரைக்கும் அந்த பார்வை இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏப்ரல் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வர அந்த 8 மாதம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனியாக போகாதீங்க, உங்கள் ஃபேமிலியோடு போங்க, இல்லை உங்கள் கலீக்ஸோடு போங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கடைசி 8 மாதமும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுருக்கமாக சொல்லணுன்னா நெடுந்தூர பயணம், அதாவது ஃப்ளைட்டில் ரொம்ப தூரம் போகிறவங்களுக்கு, 1 நாள் 2 நாள் ட்ராவல் பண்ணி யூஎஸ்லாம் போகிறாங்கல்ல அவங்களுக்கு, இல்லை கப்பலில் போகிறவங்களுக்கு, இல்லை பஸ்ஸிலே வந்துட்டு வெளி மாநிலங்களுக்கு போகிறவங்களுக்கு, சென்னையிலேருந்து பூனே, மும்பை அந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. மேஷராசிக்கு 2024 ரொம்பவே ஒரு சூப்பரான வருஷமாக இருக்க போது. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. காசு விஷயத்துலையும் சரி, வேலையிலும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, உங்கள் ஹெல்த் வைஸும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆசம் இயர் ஃபார் மேஷராசி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் த சேனல். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.